வணக்கம். என்னுடைய பெயர் சக்திவேல். எனக்கு 5 அக்கா 2 அண்ணன். அம்மா பேர் லட்சுமி, அப்பா பேர் அழகப்பன். நான் பிறந்தது சுங்கை பிசியில், கம்பங் மலேசியா. இடத்து பேர் கம்பங் மலேசியா, சுங்கை பிசி, கோலாலம்பூர். படிப்பு அங்கே பக்கத்தில் உள்ள தமிழ் பள்ளியில் தான் படித்தேன். அப்பா வேலை வியாபார காரணமாக சரடாங்க மாடல் ஆகிட்டார். சரடாங்கில் ஒரு தேட்டர் இருந்துச்சு, பட தேட்ரு. அதில் அப்பா நைட்டில் ஜாகா வேலை பார்ப்பார், பாதுகாவல வேலை. பகலில் வியாபாரம் பண்ணுவார். என்ன வியாபாரம்னா இந்த ஃபேமஸ் கச்சாம்பூத்தி செல்லு. அப்பா கச்சா விற்பார், வடை விற்பார். அம்மா செஞ்சு தருவாங்க, அப்பா விற்பார். அதான் வியாபாரம். காலங்காலமாக அதான் வியாபாரம். 8 பேர்த்தையும் அப்பா அப்படி தான் வளர்த்தாரு. அந்த 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 கட்டத்தில் தேட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு 1:30-2 மணிக்கெலாம் வந்துடுவோம். வந்தோடனே படம் ஏறக்குறைய ஃபர்ஸ்ட் ஷோ 3 மணிக்கு ஆரம்பிக்கும். அப்போ எனக்கு அண்ணனுக்கு என்ன வேலைன்னு சொன்னால், தேட்டருக்கு போனோம், போயிட்டு வியாபாரம் பண்ணோம். வியாபாரம் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு படிக்கணும், பாடம் செய்யணும். அப்போ பழையபடி அடுத்த ஷோவுக்கு போகணும், நைட் ஷோ. ஸோ இதுதான் அன்னாட வேலையாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா அப்பா அங்கே வேலை பார்த்தாரு. நைட்டில் ஜாகா வேலை, அங்கே காட் வேலை. ஸோ அப்படியே ஒரு 5 பேருக்கு அங்கே இருந்தார். அப்புறம் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு லோ கோஸ்ட் வீடு, ஒரு மலிவு வீடு வாங்கிட்டு செர்டாங்க்கு வந்தார். தாமன் செர்டாஞ்சாய்க்கு வந்தார் அப்பா. அந்த காலத்தில் பார்த்தீங்களா, FOM1 அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அம்மா இறந்தோன்னு ஒன்றும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா அப்பா தான் சமையல் பண்ணணும், அப்பா தான் வியாபாரத்தை பார்க்கணும், எல்லாமே அப்பாவே செய்யணும். அப்போ எங்களுக்கு அந்த வேலை இருக்கும். ஸோ அப்படியே ஃபார்ம் 3 முடிச்சு ஃபார்ம் 4 சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வேறு ஸ்கூலுக்கு போனேன். இந்த ஸ்கூல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில். ஸோ ஃபார்ம் 6 வரைக்கும் படித்து முடித்தோன்னே என்ன பண்ணோம், ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற டயத்துக்காக வேலை செஞ்சேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா UPMக்கு போகிற வழி எல்லாத்தையும் ஒரு பெரிய மாஸ்க் இருக்கும், பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் அடிப்படை வேலை, மரம் நடுறது, அழுவு நடுறது தான் நாங்கள் தான் பண்ணோம் அந்த காலத்தில். ஸோ அப்படி செய்கிற நேரத்தில் செர்டாங் தமிழ் பள்ளியில் தற்கொலை ஆசை வேலை வந்துச்சு. குரு சமத்தார படித்து கொடுத்துருந்தேன். யூனிவர்சிட்டிக்கு அப்போ ஏறக்குறைய மார்ச், அப்போலாம் SPM மார்ச் ஏப்ரல் வரும். வந்தவுடனே நான் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணிட்டு மக்தாப்புக்கு எழுதி போட்டேன். அந்த கட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 91 5ஆம் மாதத்தில் அப்பாவும் இறந்துட்டார். ஸோ அந்த கட்ட வாழ்க்கை ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அப்பா இல்லாத பட்சத்தில் நான், அண்ணன், அக்கா, அது கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்துச்சு. உண்மையில் என்ன பண்ணுறது தெரியாத பட்சத்தை. ஸோ யூனிவர்சிட்டிக்கு போகலாமா கிடைச்சாலும் ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா பணம் அப்போலாம் வாய்ப்பு இந்த மாதிரி கிடையாது. யூனிவர்சிட்டி இடம் கிடைக்க சிரமம், லோனு கிடைக்க சிரமம், ஸ்காலர்ஷிப். ஸோ அந்த கட்டத்தில் நான் என்ன பண்ணேன், மக்தாப் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எழுதி போட்டு மெடிக்கல் செக்அப் பண்ணி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அனுப்பி விட்டுட்டேன். பஸ்ஸு டிக்கெட்டும் எடுத்துட்டேன். ஜொகூரில் ஏதோ காலேஜ், சுல்தான் இப்ராஹிம் ஏதோ காலேஜ் டிக்கெட்டை போட்டுட்டேன். ஆனால் அன்றைக்கி நைட்டு பஸ்ஸில் போகிற அன்றைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, போக முடியாதுன்னு சொன்னால் உடம்புல அம்மா பார்த்தனால எனக்கு உடம்பு முடியாமல் போச்சு. ஸோ 2 வாரம் நான் வீட்டிலே இருந்துட்டேன். 2 வாரம் வீட்டிலே இருந்து ஒன்றும் பண்ண முடியாத பட்சத்தில் தான் யூனிவர்சிட்டியில் எனக்கு வாய்ப்பு வந்துச்சு. ஸோ அப்போ அந்த கோயிலில் உள்ளவங்க பார்த்து பேசி, என்னை உட்கார வச்சு பேசி, நீ போ நான் காசு கட்டுற சொல்லிட்டு உற்சாகம் வழங்கினாங்க. அதே மாதிரி முதல் காசு அவங்க தான் எனக்கு பே பண்ணாங்க. அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சினா அது ஒன்று. ஸ்லாங்கோ ஸ்டேட் கவர்மெண்ட் லோன் கொடுத்தாங்க எனக்கு. அது இன்டர்வியூ வச்சு 10 பேர் போனாங்க ஒரே ஆளுக்கு. எனக்கு அது வாய்ப்பு வந்துச்சு. அதோட அந்த கோயில் அந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு லோன் கிடச்சி. ஸோ அப்படி படிச்சுட்டு இருக்க காலத்தில் 94 என்னோடய படிப்பு முடிஞ்சுது. படிப்பு முடிஞ்ச உடனே வேலை கிடச்சிது. வேலை கிடச்ச உடனே இந்த பொது வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொன்னால் அரசியல் பலம் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு மாய்க்க பிரான்ச்சுக்காக ட்ரை பண்ணோம். நான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ நான் மாய்க்காவின் தலைமைச் செயலராக இருக்கேன். பல பேர் கிளையை ரொம்ப ஈஸியாக வாங்கிக்கிறாங்க. ஆனால் நான் கிளை வாங்குறது ஏறக்குறைய 2 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் கிளை எனக்கு வந்துச்சு. என்னோடய கிளை பேர் தமன் செல்வராஜயா. 96 கிளை தலைவர் ஆகினேன். கிளை தலைவர் ஆகி ஒரே வருஷத்தில் 97 தொகுதி அரசின் அப்போ அந்த தொகுதி பேர் செர்டாங் தொகுதியாக இருந்துச்சு. செர்டாங் தொகுதியோட துணை செயலாளராக நான் நியமனம் செய்யப்பட்டேன். 97 தொகுதி காங்கிரஸின் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டேன். 2003 போட்டி போட்டு தொகுதி துணைத் தலைவராக வந்தேன். 2006 கடைசியாக போட்டி போட்டு தொகுதியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டேன். அதே மாதிரி 2009 மத்திய செயலுக்கு போட்டி போட்டு நான் வெற்றி பெற்றேன். 2013 பொதுத் தேர்தல் வந்துச்சு. மலேசியாவோட 13வது பொதுத் தேர்தலில் காப்பு நாடாளுமன்றத்துக்கு நான் போட்டி போட்டேன். ஆனால் ஜெயிக்க முடியல. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம். காப்பார் நாடாளுமன்றம் மலேசியாவில் பெரிய ஒரு நாடாளுமன்றம் 1,47,000 வாக்காளர் இருந்தாங்க. தோற்று போயிட்டேன். ஸோ தோற்றதுக்கு அங்கிட்டு கட்சியில் என்னை
கட்சியின் தலைமைச் செயலாளராக நியமனம் பண்ணாங்க. அதோடு இருந்து ஏறக்குறைய 2014 தேசிய மின்சார வாரியம் TNB என்று சொல்ல தேசிய மின்சார வாரியத்தில் மின்சார வாரிய உறுப்பினர் என்னை வந்து நியமனம் பண்ணாங்க. இதுக்கிடையே என்னோட கொஞ்சம் சொந்த வாழ்க்கைன்னா 99 வந்து கல்யாணம் பண்ணேன். மனைவி பேர் ஷாமலா. மூணு பிள்ளைங்க இருக்காங்க. வாழ்க்கையில் வந்து பல காலகட்டத்தில் நானும் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கேன், சோர்வு ஆகியிருக்கேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் நான் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் வந்து யோசனை பண்ணி பார்ப்பேன். ஒன்றுமே படிக்காத எங்கள் அப்பா 8 பேரை காப்பாற்றி கொண்டு வந்துட்டார். இதை தான் நான் அடிக்கடி எனக்கும் நான் வந்து சொல்லிக்குவேன், என் பிள்ளைங்களுக்கு நான் வந்து சொல்ல ஆசைப்பட்றேன். எனவே அந்த ஒரு எண்ணத்தோட விடாமூச்சோட நம்பிக்கை வேணும். நம்ம மேலே நம்பிக்கை இருந்து அந்த விடாமூச்சை நம்ம வந்து முயற்சி பண்ணோமா நிச்சயம் நம்ம எதையும் சாதிக்கலாம். நாளை நமது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.